ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்ஸ் வெல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க 3 பொருளை மட்டும் வச்சு ஜூஸியான சிம்பிளான ஒரு கேக் ரெசிபியை பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 3/4 கப் அளவுக்கு, சால்ட் ஒரு பிஞ்சு, சோடா உப்பு 1/4 ஸ்பூன், பால் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பால் சேர்க்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். அந்த பாலில் ரவை நல்லா ஊறணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் 1 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நம்ம கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் கேக் மோல்டு இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற அடிக்கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரை 10 நிமிஷம் முன்னாடி ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் மோல்டு உள்ளே வைக்கணும். விசில் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை 45 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ இந்த கேக்கு 45 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நாம் ஆற வச்சுக்கலாம். கேக் நல்லா ஆறணும். அதுக்குள்ளே நம்ம சக்கரை தண்ணி ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சக்கரை கரைஞ்சோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கேக் ஆறிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். அந்த சக்கரை தண்ணியை இது ஃபுல்லாக ஊற்றி விடுங்க. நல்லா ஊறட்டும் சக்கரை தண்ணியில். அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸியான கேக் கிடைக்கும். சக்கரை பாகு நம்ம ரெடி பண்ணக்கூடாது, சக்கரை தண்ணி தான் ரெடி பண்ணணும். அது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கேக் ரொம்ப
சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஆளுங்கிறத கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.